ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ட்ரீம் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூல பிளாக் மூன் ரைசிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போட்டு போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பிளாக் மூன் ரைசிங் 2024ல யூடியூப்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. டார்க் கலி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. தமிழா ஜெர்னலிஸ்ட் லிமிட்டா மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். சிட்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை யார் செஞ்சா, இதுக்கு உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு டேப் ஒன்று இருக்கு. அந்த டேப்ல தான் குற்றவாளி பத்தின ரகசியம் வந்து பதிவாயிருக்கு. அந்த டேப்பை அவங்க எடுத்தாங்கன்னா குற்றவாளி யாரு அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேப் எடுக்கிறதுக்காக போலீஸ் ஒரு திருடங்கிட்ட தன்னுடைய கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த திருடன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்போ அவன் எப்படி அந்த டேப் வந்து எடுக்கிறான், அப்படி எடுக்கும்போது என்னடா பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னால படத்துடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. ஏன்னா 1990ல ரஜினி சார், கமல் சார் அந்த படத்துல எப்படி ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி வந்துருமோ அதே டெம்ப்ளேட் எடுத்திருக்காங்க. அதனால படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து அப்படியே ஞாபகப்படுத்துது. ஸ்டோரியில ரொம்ப பழசா இருந்தாலும் அதே டெம்ப்ளேட் எடுத்ததுனால என்னடா செமையா இருக்குப்பா, ஒரு பழைய படம் பார்த்த திருப்தி கிடைக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. படத்துடைய வீடியோ மியூசிக் நல்லா வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. படத்தை நடிச்ச எல்லாருமே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அந்த கம்பெனி அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அப்படின்ட்டு அப்படியே காமிக்கும் போது ரொம்ப என்கேஜா இருக்கு. ஏன்னா இந்த படம் 1982ல எடுக்கப்பட்டது. இப்போ வந்து டப்பிங் ரீமேக் வெளியிட்டதுனால அந்த சுச்சுவேஷன்ல அந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு படமா இது வந்து வந்திருந்தது. அது வந்து படம் பார்க்கறதுக்கு பழசா இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம பழைய நினைவுகளை மீட்டெடுத்த மாதிரி இருக்கு. வில்லன், அந்த ஹீரோ, இவங்க நடுத்துடைய அந்த கெமிஸ்ட்ரி, எப்படியாவது அந்த டேப் எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போராடுறது அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சுமாரான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி 1982 எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போதைய சுச்சுவேஷன் பார்க்கும்போது என்னடா இது எப்பெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த ஜென்ரேஷனுடைய டெக்னிக்கலுக்கு அது வந்து செட் ஆகலை. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவில் கொஞ்சம் மெனக்கிட்டதுனால நல்லா இருக்கும். கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சுமாராக தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி எழுதிருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் சுத்தமாகவே இல்லை. எனக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். எனக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லாதனால ஏதோ ஒரு ஃபைட்டு கண்டிப்பாக அந்த டேப் வந்து ஹீரோ தான் எடுப்பாப்ல அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஸ்க்ரீன் பிளேவில் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிருந்தா படம் வந்து வேற லெவல் படமாக வந்திருக்கும். கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த படத்தை ஃபேவரட் பண்ணலாம், கண்டிப்பாக ஃபேவரட் பண்ணலாம். படத்தை அனுமதி எதுவுமே இல்லை. முதல் படம் இப்படி சூப்பராக சுமாராக இருக்கு. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களோட மட்டும் உங்கள் கவி பாரதி.